இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு எல்லாமே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுறோம். நான் அந்த மசாலா தோசை மட்டும் ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதை சூப்பராக நம்ம வீட்டிலேயே செய்யலாம். ரெசிபி டிஃபன் ரெசிபிஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? 2 பெரிய சைஸ் தக்காளி, 2 பெரிய பல் பூண்டு எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம். காஷ்மீரி மிளகாவை சுடு தண்ணியில் ஊற வச்சிருக்காங்க. நீங்க நார்மல்னா 5 எடுத்துக்கோங்க. சேர்த்து மிக்சியில் அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கிலோ போல உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து வதக்கி கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. கல்லு சூடானதும் தோசை ஊத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் சைடு ஃபுல்லா எண்ணெய் ஊத்திட்டு நடுவுல நெய் ஊத்திக்கலாம். நம்ம செஞ்சு வச்சிருக்க கார தோசை பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேல உருளைக்கிழங்கு மசாலா வச்சுட்டு இப்ப க்ளோஸ் பண்ணீங்கன்னா சூப்பரான மசால் தோசை ஹோட்டல் ஸ்டைல்ல ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நான் குக் பண்றேன். மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.